வெல்கம் டு மென்னா டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழ் புக்கில் இருக்கிற உரைநடையின் அணி நலன்களில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிமலர் நூலின் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. உவமையும் பொருளும் வேற்றுமை விளைவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்று எழுதியவர் தண்டி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது யாருடைய கூற்றுனா அறிஞர் அண்ணாவோட கூற்று. மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. தமிழ் தென்று என்று அழைக்கப்படுபவர் திரு. கல்யாணசுந்தரனார். தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் ராபி சேது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ராபி சேது. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார்? மு. வரதராசனார். முதல் தமிழ் கணினி எப்போது விற்பனைக்கு வந்தது? 1983 செப்டம்பர்ல டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் வெளியிட்டாங்க. புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வன் இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் படைப்புகள்: இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், யாதுமாகி நின்றாய், புதிய உரைநடை. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் எழில் முதல்வன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி. தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா. ஞண்ணன். பச்சை நிழல் உதயசங்கர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.